காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஏதேனும் ஒரு செய்தியை, ஒரு சிந்தனையை மகா பெரியவா தொட்டு தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சிபுரத்திலே மகா பெரியவா இருந்தபோது ஒரு குடியானவ பெண்மணி, ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய மகளோடு மடத்திற்கு வந்து மகா பெரியவாளை தரிசனம் செய்கிறார். பெரியவா, என் பொண்ணு முழுகாமல் இருக்கா, நல்ல சத்தான ஆகாரங்கள் கூட சாப்பிடுவதற்கான வழி எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பத்தை சார்ந்தவ பெரியவா, வெறும் சாம்பலை போய் துண்ணரா பெரியவா அப்படின்னு தனக்கே உரித்தான பாணியில் பெரியவா தான் ஆசீர்வாதம் பண்ணணும், புள்ள நன்னா பிறக்கணும் சாமி என்று மனமுருக வேண்டுகிறாள். அந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அப்போது பார்த்து திடீரென ஸ்டேட் பேங்க் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் உள்ளே வந்து ஒரு பெரிய டப்பா நிறைய தயிர் கொண்டு வந்து பெரியவா இடத்துல சமர்ப்பிக்கிறார். பெரியவா என்னன்னு கேட்குறார். தயிர்னு சொன்ன உடனே அதை எடுத்து அந்த பொம்மை நாட்டுக்கிட்ட கொடுத்துடு அப்படின்னார் பெரியவா. அதை கொடுத்து முடிச்சுன்னு இருக்கும்போதே திடீரென்று பக்கத்திலே கோபாலு என்கிறவர், அவர் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய டப்பா நிறைய ஸ்வீட்டு, காரம், பலகாரம் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மடத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசையாய் ஒவ்வொரு வருடமும் அங்கே கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அப்படி பெரியவாட்ட சமர்ப்பித்த உடனே பெரியவா அந்த டின்னை அப்படியே தள்ளி அந்த பிள்ளையாண்டு இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட இதை கொடுத்துடு அப்படின்னார். அதை கொடுத்து முடியறதுக்குள்ள பக்கத்தில் அசோக் நகர் ராமு என்கிறவர், ராமன், அவரை எல்லோரும் ராமு ராமு என்று கூப்பிடுவார். அவர் வரார். வந்த உடனே பெரியவா அந்த ராமுகிட்ட சொல்கிறார், இவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அவள் வரும்போது நடந்தே வந்திருக்கா, தன் மகளை பிள்ளையாண்டு இருக்கிற மகளை கூட்டிண்டு நடந்தே வந்திருக்கா, ரொம்ப ஏழை பாழ, இவாளுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு வசதியாக ஏதாவது கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறார். உடனே பெரியவா சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அல்லவா. உடனே அந்த ராமன் என்ன பண்ணுறார், தன் பர்சில் இருந்த பணத்தை எல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படியே தூக்கி அந்த பெண்மணி இடத்திலே கொடுக்கிறார். கொடுத்து முடித்த உடனே பெரியவாட்ட வந்த உடனே ஏழை பெண்மணியும் அவளுடைய ஒரு 8 மாத கர்ப்பிணியான அவளுடைய மகளும் பெரியவாட்ட பெரிய கையாலேயே ஒரு நமஸ்காரம் பண்ணிண்டு, பெரியவா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கீள் என்று மனமுருக வேண்டிக் கொண்டு, நல்ல பிரசவம் ஆக வேண்டும் என்று பெரியவா பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி புறப்பட்டு போன உடனே பெரியவா இந்த ராமன்கிட்ட கேட்குறார், ராமு நீ அந்த அவள்கிட்ட எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்குறார். பெரியவாட்ட அப்பா ஒன்று மௌனம் காக்கிறார். ஏன்னா நாம் பெருசாக கொடுக்கல, இருந்தாலும் நம்ம போய் பெரியவாட்ட போய் இவ்வளோ கொடுத்தேன்னு தன்னை சொல்லிக்க வேண்டாம்னு நினச்சி அமைதியாக இருந்த மாத்திரத்தில் உண்மையிலேயே பெரியவா சொன்னால் லட்சமாக கொடுக்கறதுக்கு 1000 பேர் தயாராக இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பெரியவா கொடுத்திருக்கிறார் என்கிற சந்தோஷ உணர்வோடு அந்த ராமு என்கிற ராமன் பெரியவாட்ட பவ்யமாக பெரியவா ஒன்றும் கொடுக்கல, என் பரிசில் இவ்வளவுதான் இருந்தது என்று சொல்லி 4000 சொச்சம் தான் இருந்தது பெரியவா என்று சொன்ன உடனே பெரியவா சொன்னா, நான் ஒன்றும் அவ்வளோ உன்னை கொடுக்க சொல்லலையே, பஸ்ஸுக்கு தானே கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராமு என்கிற ராமன் சொல்கிறான், பெரியவா இன்னைக்கு அவள் பிள்ளையாண்டிருக்கா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தா கூட குறைஞ்சபட்சம் 3000 ரூபா 4000 ரூபா ஆகும், இது ஒன்றும் பெரிய தொகை இல்லை பெரியவா, அதனால தான் எடுத்து கொடுத்தேன் பெரியவா என்று சொன்ன உடனே பெரியவா சிரித்து கொண்டே சொன்னாரா ராமு என்கிற ராமனை பார்த்து, ராமா நீ பெரும் சாதாரண ராமன் அல்ல, நீ தயாள ராமன், அப்படி தயாள ராமன் என்று பெரியவா சத்தம் போட்டு சொன்ன உடனே அந்த ராமு என்கிற ராமனுக்கு ரொம்ப பரம சந்தோஷம். அது பல தலைமுறைகளுக்கு இந்த வார்த்தை போரும் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் ஊர் திரும்பினாராம். இப்படி தயாள குணம் படைத்த பெரியவாளை நினைத்து பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாமுனிவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியம்.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.